ஆஹா கல்யாணம் சீரியலில் இன்னியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விஜயோடைய கல்யாணத்துக்கு பரிகாரம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஒரு லேடிக்கு சாமி வந்து தாத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு கஷ்டத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, என்னை நம்பி வந்தவங்களே நான் கைவிட மாட்டேன், நீங்கள் இப்போ சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடி ராஜலட்சுமி கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருக்கேன், அதை நீ பத்திரமா வச்சுக்க தெரியாம விசாட்ட பார்க்குற, அதுதான் உனக்கு உதவி செய்யும், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாட்டி இருந்துட்டு, வேற யாரும் இல்லை ராஜலட்சுமி, மகாவை தான் சொல்றாங்க அந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சித்ரா வழியில ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோடீஸ்வரி இருந்துட்டு, என்ன சம்மந்தி ரொம்ப வலிக்குதா, நான் வேணும்னா ஐஸ் இதை எடுத்துட்டு வந்து ஒத்தனை வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு சித்ரா வந்துட்டு, ஐயோ கோடீஸ்வரி, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போனா மட்டும் போதும், எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லிட்டு நீ ஏடா கூடமா பண்ணிட்டு போற, ப்ளீஸ்மா என்னுடைய பாடி தாங்காது, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப கௌதம் பேச முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு, அந்த வயதான என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிச்சு, என்னை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ண, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் மேலேயும் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா கௌதம் கிட்ட போயிட்டு, என்ன கௌதம் எப்படி இருக்கீங்க அண்ணா, உங்களுக்கு ஃபோன் வந்ததை கூட பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா, நான் வேணும்னா ஹலோன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு கௌதம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கோடீஸ்வரி ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு, என்ன சம்மந்தி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே, அந்த பூசாரி என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜலட்சுமி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இப்போ கோடீஸ்வரி இருந்துட்டு, இந்த வீட்டில் மகா மட்டும் இல்லைன்னா ஒரு தூசு துரும்ப கூட அசையாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜலட்சுமி ரொம்பவே கோவப்பட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க கோடீஸ்வரி, மகா இந்த வீட்டில் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.